பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை கவனிங்க. பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பார்த்தீங்களா? சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஏன் புலம்புவாங்க அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ ஜனங்க, எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க இயேசு உண்மையான தெய்வம், அவர் தான் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்று சொல்லி வந்து உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்ன செய்றீங்க? அவங்கள திட்ட போகிறீங்க, அவங்கள கேவலமாக பேசுகிறீங்க, மதத்தை பரப்புகிறான்னு சொல்கிறீங்க, வெளிநாட்டு கடவுள்னு சொல்கிறீங்க. இப்போ பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் பார்த்து புலம்புவாங்களே, வேதனைப்படுவாங்களா? அந்த வேதனைக்குள் ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு இயேசு மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடும்படியாக சொல்லுகிறோம். அவர் மாத்திரமே உங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தெய்வம். அவரை நம்புங்கள்.